ஒரு 1000 பேருக்கு மேலே நல்லடக்கம் பண்ணியிருக்குங்க. வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. எல்லாருமே வந்து வேலையில் இருந்துட்டு வந்து என் கூட ஹெல்ப்பாகவும் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு கூட வருவாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே கூட இருக்கிறவங்களாகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், வேறு வேலை இல்லையா, இதே தான் வேலையா, அதுக்கெல்லாம் ஆள் இல்லையா அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ரோட் சைடில் இறந்துட்டாலே யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கே ஒரு சிலவங்க டெத்துன்னா பயப்படுறாங்க. இல்லாதவங்க கிட்ட போய் தொடர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே பயந்துக்கிறாங்க. நோய் வந்துருமா, வேற ஏதாவது பேய் பிசாசு வந்துருமா, மொச்சுட்டு கிடக்குறது. அப்படி இருந்தாலும் யாரும் போய் பார்க்கறது இல்லை. மனிதாபிமானம்ங்கிறதே அந்த இடத்துல இல்லை. நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரோட் சைடில் யாரும் இல்லாத ஒருத்தர் இறந்து கிடக்குறாருங்க அப்படின்னு. அப்போ நம்ம போலீஸ் தகவல் சொல்லுவோம். இல்லை போலீஸ்க்கு தகவல் போய் போலீஸ்னாலும் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ போய் பார்த்துட்டு அவர் இறந்துட்டாரா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு யாசகம் எடுக்கிறவங்க தானா அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ரொம்ப வருஷமாக வெளியிலே ரோட்டோரத்துலேயே வாழ்ந்து இறந்தவங்களாக இருந்தால் அவங்க பார்த்துட்டு லெட்டர் கொடுப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் இங்கேயே இருக்கிறாரு, யாரும் இல்லாதவர், நாங்கள் விசாரித்து பார்த்ததில் யாரும் இல்லைன்னு சொல்லி போலீஸோடு சேர்ந்து வண்டி வர வச்சு டெத்தை எடுத்து மார்ச்சரியில் கொண்டு வச்சு, அதுக்கப்புறம் ஆளுங்க இருக்காங்களாங்கிறதுக்கு விளம்பரமெல்லாம் கொடுத்து, ஆளுங்க இல்லை யாரும் இல்லாதவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் அப்போ எடுத்து நல்லடக்கம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற வயசானவங்க பெரியவங்க வயசாயிட்டாலே கொஞ்சம் அவங்களுக்கு கோபம் வருது, இல்லை என்ன பேசுகிறோன்னு தெரியாது, குழந்தைத்தனமாயிடுறாங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்களும் மரியாதையாகவும் இதாகவும் பேசணும். அவங்க அதில் விரக்தியாகி வீட்டை விட்டு வெளியே வரேன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாலும் ஒரு சிலவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க, இல்லை நாங்கள் போக மாட்டோப்பா அப்படின்னு. ஒரு சிலவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாலும் கூட இல்லை யாருன்னு தெரியாது, இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. வெளியே வர்றவங்க அப்படியே ரோட்டோரமாகவே இருந்து வாழ்ந்து பழகிடுறாங்க. அங்கேயே இருந்து இறந்தும் போயிடுறாங்க. போய் மட்டும் வர முடியாது. நாட்டு எழுதி வச்சா தேவனுக்கு யாராச்சும் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்க முடியாது. அது அவனை மாற்ற முடியாது. கூடெல்லாம் கூட்டுவேன், வலிப்பேன். எனக்கா ஒரு வருவாங்களா பார்த்துட்டு வருவாங்களா பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளைகளை பேச்சுகளை பார்க்கணும், மகனை பார்க்கணுன்னு போவேன். போய் பார்த்து போட்டு அவங்களுக்கு கிட்ட காசு கொண்டு வந்தாங்க வந்துட்டு ஐயா வாங்கி இல்லை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கீழே வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்துக்கலாங்க ஐசியூவில் அங்கே படுத்துட்டு 61 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கல்ல. ஏன் வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் போயிட்டேன், 15 போயிட்டேன். உள்ளே இருக்கா கவர்மெண்ட் கட்டி கொடுத்துட்டேன். உள்ள நல்லா பார்த்துக்கிறானுங்களா? அவன் பார்த்துக்கிறான். அது வரைக்கும் ஐயோ அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு பேரானுங்க. ஐயோ இப்போ அவங்க நானும் படுத்துட்டேன். கனவுல ஒரு மாதிரி வர்றானுங்க. பணங்காசு வேணும், கறி மீன் திங்கணும், தண்ணி அடிக்கணும். இந்த அரிசியெல்லாம் போயிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்சாரம் போனது அதுவும் போயிடுச்சு. யாரும் வேணாங்க பேசாம சத்தமில்லாமல் போயிடணும். ஆனால் யாருக்கு என்ன தோணுது இருக்கக்கூடாது. அதுதான் நினச்சிட்டு இருக்கேன்.
போகணும் அப்படி சொல்லக்கூடாது. அனாதையா இருந்தாலும் அவங்களும் ஒரு ஆதரவு உள்ளவங்க தான், அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. பேர் இவ்வளவு பேர் இருக்கிறோம் ரோட்ல. அதாவது நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாலை வாசிகள்னு சொல்லுவாங்க. ரோட்டு ஓரத்தில் கிடக்கிறவன், வீடை விட்டு வந்தவன், கை கால் முடியாதவன், வயசானவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக நடந்து என்ன விட்டுறீங்க, வேற ஒரு மனுஷன் நடந்து போறான்னா அவனை சந்தேக கேஸுக்கு ஆர்டி ஆஃபீஸ் கேஸுக்கு கூப்பிட்டு போறாங்க, அப்புறம் தாசில்தார் கேஸுக்கு கூப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் இல்லாம போலீஸ் வேற வேற கேஸ் போடுது. இப்படியெல்லாம் அத்தனையும் தாங்கிட்டு இந்த மனுஷன் நடக்கிறான். இவனை அப்பையெல்லாம் தெரியுது. ஆனா இவனுக்கு என்ன இல்லை, ஒரு ஆதார கார்டு இல்லை, ஒரு ஐடி கார்டு இல்லை, அவனுக்கு ஒரு குரூப் இல்லை, அவனுக்கு சோறு இல்லை. அவனுக்கு சட்டம் தன் கடமையை செய். நான் அந்த இடத்துல இருந்தாலும் நானும் இதான் செய்யறேன். ஏன்னா இல்லைன்னா அப்புறம் என்னன்னா நீ போலீஸ்கார சாணி மாதிரி உட்காந்துருக்கிற, கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறான்னு கேட்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க வேலையை செய்யறாங்க. அது எங்களுக்கு பிடிக்குது. எங்களை அடிச்சாலும் பிடிச்சாலும் துரத்தினாலும் அவங்களே வந்து ஜூஸ் கொடுத்துட்டு போறாங்க. டியூட்டி முடிஞ்சோடனே, டியூட்டியில் இருக்கும்போது எல்லாம் செஞ்சாங்க. ஆனா டியூட்டி முடிஞ்சோடனே இந்த சோறு கொடுத்துட்டு போனாங்க, ஜூஸ் கொடுத்துட்டு போனாங்க. நம்ம நாட்டுல மாதிரி, இந்தியா நாட்டுல மாதிரி எந்த ஒரு நாட்டிலுமே உதவி கிடையாதுங்க. இன்னைக்கு எத்தனை ஜனங்க கோயில்ல உட்காந்து பிச்சை எடுக்க தெரியுமா, எத்தனை ஜனங்க சர்ச்சில் உட்காந்து பிச்சை தெரியுமா. இந்த வீட்டுல போய் பாய்ங்க வீட்டுல கேட்டாலும் உங்களால முடிஞ்சது, அவங்களுக்கே இல்லைன்னாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொழுது இருக்கு, சக்காத்துக்கு ஒண்ணு கொடுக்கணும், இது அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல உதவி செய்யறவங்க. யாருப்பா நீ, எந்த ஊருப்பா போனோம், உடனே அங்க 4 டாக்ஸிக்காரங்க இருக்கிறாங்கல்ல, ஆட்டோக்காரங்க யார் இருக்கிறாங்களோ தெரியாது, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வசூல் பண்ணி இந்தப்பா ஊருக்கு போப்பா, ஏப்பா அப்படி அடுத்தவங்களாம் நம்பிட்டுலாம் வராதப்பா, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அது பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு அப்படி ஒரு புத்தி சொல்லி கொடுத்து விடுவாங்க. இதுதான் நம்ம நாட்டோட பழக்கம். எனக்கு 5 குழந்தை இருக்குது, அழகான பொண்டாட்டி இருக்குது. எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு. ஒரு 3 வருஷமா இந்த இதுல இருந்து இந்த இப்ப இல்ல 3 வருஷத்துக்கு முன்னே நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேற ஒண்ணும் இல்ல. அவங்களும் பாவம் இந்த இடத்துல இருந்தா கட்டிட்டு போன, ரோட்ல இருந்தா வேற எங்கேயும் இல்ல. அடுத்தவங்க மாதிரி நகை போடு, பணம் போடு, காசு கொடு, பணம் கொடுன்னு சொல்லல. அந்த குடும்பத்தையே வாழ வச்சிருக்கிற எல்லாம் பெரிய பெரிய அப்பாட்டக்கர் மாஸ்டர் ஆக்கி விட்டேன். எல்லாம் கார்ல பறக்குறாங்க, கழுத்துல செயின், கையில செயின், புல்லட்ல தான் வருவானுங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தையே ஆக்கி விட்டேன். என்ன இதுல நான் ஒரு ஆள் கொஞ்சம் குழந்தை குட்டியெல்லாம் நாளைக்கு இருக்குது, அவங்க எல்லாம் நல்லா வரணும். நம்மளுக்கு அதான் நம்மளோட முடிஞ்சு போகப்படுது. நம்மளாம் முடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்.